ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த பிளேலிஸ்ட் வந்து மிஷின் லேர்னிங் அப்படின்னா என்ன அண்ட் அதோட அல்காரிதம்ஸ் பற்றி பார்க்கலாம் அப்படின்னு இந்த பிளேலிஸ்ட் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பிளேலிஸ்ட்டில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம், இந்த சிலபஸ் என்ன நம்ம கவர் பண்ண போகிறோம் அப்படின்றது ஐ ஜஸ்ட் கிவ் அ ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன், லைக் ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன் அபவுட் வாட் இஸ் மிஷின் லேர்னிங். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைக் வாட் இஸ் மிஷின் லேர்னிங், நம்ம வந்து இந்த பேரை வந்து நிறைய வாட்டி கேள்விப்பட்டிருப்போம். பட் வாட் இஸ் மிஷின் லேர்னிங் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்போது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் நம்ம எப்படி ஒரு டேட்டா வச்சு இல்லை நம்ம ஒரு செயல் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம எப்படி நம்ம டிசிஷன் எடுப்போம் அப்படின்னு அதை வச்சு நம்ம ஆரம்பிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஃப்ரெண்ட்ஸோட கிரிக்கெட் ஆட போகிறோம்னு வச்சுக்கோங்க. வித் ஃப்ரெண்ட்ஸ் வி கோ டு ப்ளே கிரிக்கெட், ரைட்? இப்போ நம்ம கிரிக்கெட் விளையாட போகலாமா வேணாமா அப்படின்றத நம்ம எதை வச்சு டிசைட் பண்ணுவோம். இது வந்து நோ, இது வந்து எஸ். ஸோ நமக்கு என்ன கண்ணுக்கு தெரியுதோ இல்லை நமக்கு என்ன புரிதல் இருக்கோ அதை வச்சு நம்ம டிசைட் பண்ணுவோம் கிரிக்கெட் ஆட போகலாமா இல்லையா அப்படி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், கிரிக்கெட் ஆட ஒரு 11 பேர் வேணும்னு வச்சுக்கோங்க. ஸோ அதில் 8 பேர் வரல, 8 பேர் நோ சொல்லிட்டாங்க அப்படின்னா கிரிக்கெட் ஆட போக முடியாது. அது ஆட்டோமேட்டிக்காக நோ கேட்டகிரியில் தான் வரும். அதே 11 பேரும் வராங்க அப்படின்னா ஓகே, வி கேன் கோ டு ப்ளே கிரிக்கெட். 10 பேர் வராங்கன்னா ஸ்டில் மேனேஜபிள். அதே மாதிரி இப்போ ரெயின் இருக்குது அப்படின்னா வி கான் கோ. இப்போ நோ ரெயின் அப்படின்னா வி கேன் கோ, எஸ் கேட்டகிரியில் வரும். ஸோ இந்த மாதிரி நம்மளால் ஒரு மைண்டில் இப்போ ஒரு விரலில் ஓகே இத்தனை கண்டிஷன் நம்ம எண்ணலாம், இவ்வளோ கண்டிஷன் வச்சு நம்ம டிசைட் பண்ண முடியும் அப்படின்னா அப்படி தான் நம்ம டிசிஷன் எடுத்து பழக்கம் ஒவ்வொரு விஷயத்துக்கும். இப்போ நம்ம வெளியே போகலாமா வேணாமா, இல்லை கிரிக்கெட் ஆட போகலாமா, இல்லை இது வாங்கலாமா வேணாமா அப்படின்னு நமக்கு என்ன புரிதல் இருக்கோ அந்த செயலை பற்றி அதை வச்சு நம்ம டிசைட் பண்ணுவோம். பட் ஃபார் எக்ஸாம்பிள் கன்சிடர், இது வந்து ஒரு காமனான எக்ஸாம்பிள் இந்த மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ்லையோ எல்லா அல்காரிதம்ஸ்லையும் இந்த எக்ஸாம்பிள் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஹவுஸ் ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன். ஓகே, இப்போ நம்ம எல்லாரும் ஒரு வீட்டில் இருப்போம். அது சொந்த வீடாகட்டும் வாடகை வீடாகட்டும், ஹவுஸ் ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் எல்லாத்துக்கும் நம்ம ஒன்று காசு போட்டு கட்டியிருப்போம் சொந்த வீடாக இருந்தால், இல்லை வாடகை வீடாக இருந்தால் நம்ம வாடகை கொடுத்து இருப்போம்னு வச்சுக்கோங்க. எதை வச்சு இந்த ஹவுஸ் ப்ரைஸை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஹவுஸ்னால் இப்போ இந்த மாதிரி கிரிக்கெட் ஆட போகிறோங்கிறதுக்கே ஒரு 2-3 கண்டிஷன் இருக்கும்போது ஹவுஸ் ப்ரைஸ் ப்ரெடிக்ஷனுக்கு நமக்கு நிறைய கண்டிஷன் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து ரூம்ஸ், நம்பர் ஆஃப் ரூம்ஸ், அப்புறம் பாத்ரூம்ஸ், அப்புறம் லொக்காலிட்டி, நியர்பை அட்ராக்ஷன்ஸ், ஓகே, அப்புறம் நேபர்ஹுட், அந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ஸோ அதுக்கு பக்கத்தில் ஷாப் இருக்கா, எத்தனை ஷாப் இருக்குது, மால் இருக்கா, ஸோ இல்லை மால் இருக்குது, இல்லை ரோட்ஸ் கண்டிஷன் எப்படி இருக்குது, இது எல்லாமே வச்சு நம்ம ஹவுஸ் ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் பண்ண முடியும். பட் ஒவ்வொரு இதுக்கும் நம்ம மாற்றிட்டே போக முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து 3 பிஹெச்கே, நம்ம 3 ரூம்ஸ் இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் வந்து ஒரு 30,000 ருபீஸ் இந்தியன் ருபீஸ் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா, பட் 3 ரூம்ஸ் இருந்தாலுமே நமக்கு 1 பாத்ரூம் தான் இருக்குது அப்படின்னா பீப்புள் ஓன்ட் கம். ஏன்னா ஐ மீன் கம்னா இந்த 30,000 கொடுத்து வரமாட்டாங்க. ஏன்னா தட் இஸ் நாட் ப்ராப்பர் 3 பிஹெச்கே. 3 பிஹெச்கேனா அட்லீஸ்ட் 2 பாத்ரூம்ஸ் இருக்கணும், ஆர் 3 அட்டாச் பாத்ரூம்ஸ் இருக்கணும், அப்படின்னா தான் 30,000. சரி ஓகே, நமக்கு 3 ரூம்ஸ் இருக்குது, அப்புறம் 3 டாய்லெட்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் அது வந்து ஒரு டெசர்டட் ஏரியாவில் இருக்குது, பக்கத்தில் எதுவுமே இல்லை. பக்கத்தில் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு இல்லை பக்கத்தில் அது வந்து ஒரு தனிமைப்பட்ட ஒரு ஏரியாவில் இருக்குது அப்படின்னா ஸ்டில் ஒரு அவுட்டர் இருக்குது, சிட்டிலேருந்து அவுட்டரில் இருக்குது அப்படின்னா கூட அந்த 30,000க்கு போகாது. ஸோ இது எல்லாமே கன்சிடர் பண்ணி நம்மளால் ஒரு டிசிஷன் வர முடியாது. ஸோ இந்த மாதிரி நேரங்களில் when there are more parameters we let the data write the rules. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் இந்த கேஸில், ரூல்ஸ் நம்ம எழுதிட்டோம் ஃபர்ஸ்டே. எது மேலே, டேட்டா மேலே. அந்த டேட்டா எப்படி இருக்கோ வி டோன்ட் கன்சிடர். பட் ஹியர் த டேட்டா ரைட் த ரூல்ஸ். இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்து ஒரு ஜெனரிக்கான ரூலாக இருக்காது. இப்போ இந்த ஹவுஸ் ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் அப்படின்னா இந்த ஹவுசிங் டேட்டா வச்சு
நம்ம ரூல்ஸ ஸ்கெட்யூல் பண்ணியிருப்போம். அப்போ வந்து இந்த 3 ரூம்ஸ், 1 பாத்ரூம், இல்ல நெறைய பாத்ரூம், 3 பெட்ரூம்ஸ் அது எல்லாமே அந்த ஹெட்டேக்ஸ் எல்லாமே டேட்டாவே பார்த்துக்கும். அந்த டேட்டா வில் சேஞ்ச் த ரூல்ஸ் அக்கார்டிங்லி. ஸோ தட் இஸ் வாட். ஸோ அப்ப அந்த மிஷின் லேர்னிங்க எப்படி நம்ம டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, மிஷின் லேர்னிங்க இட்ஸ் சம்திங் வேர் இட்ஸ் த அல்காரிதம் இஸ் ரிட்டர்ன் ஃபார் த டேட்டா ஆர் பை த டேட்டா. ஸோ இப்போ ஒரு ப்ராப்பர் டெஃபினிஷன் குடுக்கணும் அப்படின்னா, சிஸ்டம் ஓகே இட் லேர்ன்ஸ் த பேட்டர்ன் ஃப்ரம் டேட்டா. சிஸ்டம்னா என்ன? நம்ம எழுத போற ஒவ்வொரு மாடல். மாடல்னா நம்ம இப்ப பார்க்க போற ஒரு அல்காரிதம். ஸோ அந்த அல்காரிதம் என்னதான் அதுக்கான பர்ட்டிகுலர் ஃபார்முலா இருந்தாலும், அந்த ஃபார்முலா எப்படி அத சேஞ்ச் பண்ணிக்கும், அந்த ஃபார்முலாக்குள்ள நெறைய வெயிட்ஸ் ஆர் பாராமீட்டர்ஸ் இருக்கு. அந்த பாராமீட்டர் ஒண்ணொண்ணும் இந்த டேட்டாக்கு ஏத்த மாரி அத சேஞ்ச் பண்ணிக்கும். சேஞ்ச் இன் அல்காரிதம் பாராமீட்டர்ஸ். ஸோ இதுதான் வந்து ஒரு டெக்ஸ்ட் புக் டெஃபினிஷன். ஏதாவது இன்டர்வியூஸ்ல கேட்குறாங்க அப்படின்னா, நீங்க இத வந்து சொல்லலாம். ஸோ சிஸ்டம் நம்ம வந்து ஒரு மாடல் எழுதுறோம். பட் அந்த மாடல் எத வச்சு லேர்ன் பண்ணோம் அப்படின்னா, டேட்டா வச்சு. யூ டோன்ட் ரைட் அ பர்ட்டிகுலர் ரூல் செட் டூ அடாப்ட் டூ த டேட்டா. ஸோ அது வச்சு பார்க்கும்போது, இத வந்து 3 டைப்ஸா பிரிக்கலாம். மிஷின் லேர்னிங்க. அது என்னன்னா, சூப்பர்வைஸ்ட் மிஷின் லேர்னிங். அப்புறம் அன்சூப்பர்வைஸ்ட் மிஷின் லேர்னிங். அப்புறம் ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் லேர்னிங். இப்போ இது 3த்த பத்தி நம்ம ரொம்ப டீட்டெயிலா இந்த பிளேலிஸ்ட் ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம சூப்பர்வைஸ்ட் மிஷின் லேர்னிங்க எடுத்துப்போம். இட் ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, இட் லேர்ன்ஸ் வித் த டேட்டா. லேர்ன்ஸ் வித் த டேட்டா. அது எல்லாமே டேட்டா வச்சு தான் லேர்ன் பண்ணும். பட் இது என்ன பண்ணும் அப்படின்னா, வி ஹேவ் டிஃபைன்ட் டேட்டா செட். டிஃபைன்ட் டேட்டா செட். அது என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அகைன் வி டேக் த பிரைசிங் ப்ரெடிக்ஷன். ஹவுசிங் பிரைஸ் ப்ரெடிக்ஷன். இதுல நமக்கு ப்ரீவியஸ் பாஸ்ட் டேட்டா நமக்கு ஆல்ரெடி நம்ம கையில இருக்கும். ஓகே. இந்த பாஸ்ட் டேட்டால என்ன இருக்கும் அப்படின்னா, ஓகே ரூம்ஸ் அண்ட் லொக்காலிட்டி அண்ட் நெக்ஸ்ட் வந்து டாய்லெட்ஸ் இதெல்லாம் வச்சு இந்த பிரைஸ். ஓகே. இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 100K டேட்டா இருக்கு நம்மகிட்ட அப்படின்னு வச்சுக்கோங்க. கலெக்டட் ஓவர் த பீரியட் ஆஃப் 15 இயர்ஸ். ஸோ இந்த பாஸ்ட் 15 இயர்ஸில் ஹவுசிங் ட்ரெண்ட்ஸ் ப்ரைஸ் இதை வச்சு இப்படி தான் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 2 ரூம் இருக்குது. லொக்காலிட்டி ஓகே பரவாயில்ல அப்படின்னு வச்சுக்கலாம். டாய்லெட்ஸ் வந்து ஒன்று தான் இருக்குது அப்படின்னா அந்த ஏரியா வந்து 15,000க்கு போகுது. அந்த வீடு வந்து அந்த ஏரியாவில் 15,000க்கு போகுது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த டேட்டா வச்சு ஸோ வி ஹாவ் டிஃபைன்ட் டேட்டா வித் த டார்கெட் ப்ரைஸ். ஸோ இது வந்து ஒரு டார்கெட் ப்ரைஸ் வச்சு வி ஆல்ரெடி ஹேவ் த டேட்டா. இதை வச்சு இந்த டேட்டாவை லேர்ன் பண்ண வைக்கணும், இந்த அல்காரிதமை லேர்ன் பண்ண வைக்கணும் அப்படின்னா தட் இஸ் கால்ட் அ சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். நம்ம கிட்ட எல்லாமே டிஃபைன்டா ப்ரீ டிஃபைன்டா இருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். அடுத்தது அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். இது என்னன்னா, இப்ப நம்ம முன்னாடி சொன்ன மாரி, முன்னாடி பார்த்த மாரி இந்த பிரைசிங் அப்படின்னா இது வந்து ஒரு டார்கெட் வேரியபிள். இது வந்து ஒரு ஆன்சர் மாரி. ஸோ இது இது வந்து இந்த 4ம் வந்து இந்த இந்த 3ம் ரூம், லொக்காலிட்டி அண்ட் டாய்லெட்ஸ் வந்து ஒரு கொஸ்டின். அதுக்கான ஆன்சர் வந்து இது. ஸோ பட் இந்த அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொஸ்டின் மட்டும் தான் இருக்கும். அப்படின்னா, உங்களுக்கு டேட்டா மட்டும் தான் இருக்கும். அதுக்கான ஆன்சரே இருக்காது. அதுக்கான ஆன்சர் இருக்காது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் செக்மென்டேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள். கஸ்டமர் செக்மென்டேஷன்ல யூஸ் பண்ணலாம். ஓகே. எப்படின்னா, இப்போ ஒரு பேங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பேங்க். அந்த பேங்க்ல கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. அந்த கஸ்டமர்ஸ் வந்து அந்த கஸ்டமர்ஸோட டிரான்சாக்ஷன் இருக்கும். ஒரு 10 இயர்ஸ் அந்த கஸ்டமர் வந்து அந்த பேங்க்ல ஒரு அக்கவுண்ட் வச்சிருக்காரு அப்படின்னா, அந்த எவ்வளோ அந்த அக்கவுண்ட்ல ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காரு. அப்புறம் லோன் ரீபேமெண்ட் எப்படி பண்ணியிருக்காரு. ஓகே.
ரீபேமெண்ட் எப்படி பண்ணியிருக்காரு, அப்புறம் இன்னும் நிறையா. ஃபார் எக்ஸாம்பிள் அவர் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சிருக்காரா, இல்லை சேலரி அக்கௌண்ட் வச்சிருக்காரா, ஏதாவது எஃப்டி ஆர் ஆர்டி இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரா பேங்க்ல, இதெல்லாம் வச்சு இந்த மாதிரி டேட்டா வச்சு வி கேன் செக்மெண்ட் த கஸ்டமர் பேஸ்ட் ஆன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூஸ் கேஸ் இருக்கு. இந்த கஸ்டமருக்கு நம்ம லோன் கொடுக்கலாமா வேண்டாமா, இவர் வந்து நம்ம ரீபேமெண்ட் நம்மளுக்கு ப்ராப்பராக ரீபே பண்ணுவாரா மாட்டாரா அப்படின்னு நம்ம இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு 10 லட்சம் லோன் கேட்குறாரு அப்படின்னா இவர் கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு இந்த டேட்டா வச்சு பேங்க்ஸ்னால சொல்ல முடியும். அது எப்படின்னா, இப்போ நம்மளுக்கு அந்த லோன் கொடுக்கலாமா வேணாமான்ற காலமே இல்லை. லைக் லோன் கிவன் அப்படின்னு அதுதான் கொஸ்டின். பட் அதுக்கான ஆன்சர் வந்து இந்த டேட்டாவில் இல்லை. கரெக்டா? ஸோ அதனால என்ன பண்ணலாம்னா, இந்த கஸ்டமர்ஸை நம்ம வந்து கிளஸ்டர் பண்ண முடியும். அது எப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாஸ்ட் டேட்டா வச்சு இதை நம்ம பிளாட் பண்ணுறோம் அப்படின்னா, இவங்கெல்லாம் வந்து ஒரு ஒரு செட் ஆஃப் கஸ்டமர்ஸ், இவங்கெல்லாம் வந்து ஒரு செட் ஆஃப் கஸ்டமர்ஸ் பேஸ்ட் ஆன் டிரான்சாக்ஷன். இப்போ வந்து இவங்க ஃப்ரீக்வெண்ட்டாக டிரான்சாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு கிளஸ்டரிங் பண்ணலாம். இவங்க வந்து லோன் ரீபேமெண்ட் இதுக்கு முன்னாடி ஒழுங்காக பண்ணலை அப்படின்னு ஒரு கிளஸ்டர் பண்ணலாம் இதை வச்சு. ஓகே, இன்னொரு கிளஸ்டர் என்னன்னா, இந்த கஸ்டமர்ஸ் அப்படிலாம் வந்து இவங்கெல்லாம் வந்து எஃப்டி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கஸ்டமர் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்து சேலரி அக்கௌண்ட் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கஸ்டமர்ஸை கிளஸ்டர் பண்ண முடியும். ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு ஆன்சர் இல்லை நம்ம ப்ரீவியஸ் டேட்டாவில் லோன் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு. ஸோ இந்த கிளஸ்டரிங் வச்சு அந்த பேங்க் வந்து தே வில் டிசைட் பேஸ்ட் ஆன் இப்போ இந்த கஸ்டமர் வந்து இங்கே ஃபாலோ ஆகுறாரு, நடுவில் ஃபாலோ ஆகுறாரு அப்படின்னா ஓகே இவர் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாகவும் ஃப்ரீக்வெண்ட்டாகவும் டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு, அப்புறம் லோன் ரீபேமெண்ட்டும் ஓரளவுக்கு இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காரு அப்படின்னா இவருக்கு லோன் கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இவர் வந்து ரொம்ப ஃபாராக இருந்தார், லோன் ரீபேமெண்ட் பண்ணல, எந்த கிளஸ்டர்லையுமே அவர் வரல, ஒரு புது கஸ்டமராக இருக்கார் அப்படின்னா கொஞ்சம் யோசிப்பாங்க பேங்க். ஸோ இது வந்து அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். ஒரு ஆன்சர் இல்லாத ஒரு டேட்டா வச்சு நம்ம கிளஸ்டர் பண்ணி அவங்க இந்த கஸ்டமரோட டேட்டாவை நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். இது என்னன்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரிவார்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்கில். அதுனா இப்போ ஒரு டெஸ்லா கார்ஸ் இருக்கு இல்லையா, அதுனா இப்போ ஒரு ராங் டர்ன் அந்த கார் வந்து எடுக்குது அப்படின்னா, ராங் டர்ன் கார் அந்த கார் எடுக்குது அப்படின்னா இட் வில் பி கிவன் அ நெகட்டிவ் ரிவார்ட். இல்லை நீ வந்து தப்பாக எடுக்கிற, அப்போ நெக்ஸ்ட் டைம் கரெக்டாக எடு அப்படின்னா. ஸோ நெக்ஸ்ட் டைம் வென்எவர் இட் டேக்ஸ் அ ரைட் டர்ன், ரைட் டர்ன்னா கரெக்ட் டர்ன். இது வந்து ஒன் ஆஃப் த வெரி ஸ்மால் எக்ஸாம்பிள், பேசிக் எக்ஸாம்பிள். இது வந்து தட் வில் பி கிவன் அ பாசிட்டிவ் ரிவார்ட். ஸோ இந்த ரிவார்ட் பேஸ் சிஸ்டம்னால என்ன ஆகும் அப்படின்னா, அந்த அல்காரிதமை நீங்கள் கரெக்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம் அது லேர்ன் பண்ணுறத. ஸோ வென்எவர் த அல்காரிதம் கெட்ஸ் அ நெகட்டிவ் ரிவார்ட், இட் கரெக்ட்ஸ் இட் செல்ஃப். இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணுறதுல என்ன ஆகும்னா, நெக்ஸ்ட் டைம் அது ஒரு தப்பான டிசிஷனை எடுக்கிறதுக்கான சான்சஸ் கம்மியாகும். ஸோ இந்த மாதிரி ரிவார்ட் சிஸ்டம் பேஸ் பண்ணி இருக்கிறது தான் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். இதை பற்றி எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். பட் இந்த பிளேலிஸ்ட்டில் நம்ம சில அல்காரிதம்ஸ் வந்து டீட்டெயில்டாக தியரி, மேக்ஸ் அண்ட் கோட், பைத்தன் கோடை வச்சு நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து எழுதி கவர் பண்ண போகிறோம். அது என்னென்ன அல்காரிதம்ஸ் அப்படின்னா, இதை மட்டும் நான் சொல்லிவிட்டு இந்த வீடியோவை முடிச்சிடுறேன். அல்காரிதம்ஸ்னால் இதை வந்து நீங்கள் என்னது இது அப்படின்லாம் நீங்கள் இப்போ பார்க்க தேவையில்ல, டீட்டெயிலாக நம்ம கவர் பண்ண போகிறோம். லீனியர் ரிக்ரெஷன், லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன், decision trees, KNN, K means clustering, அப்புறம் SVM. ஸோ இன்னும் நிறைய அல்காரிதம்ஸ் கூட பார்க்கலாம். பட் ரொம்ப ரொம்ப முக்கியமான அல்காரிதம்ஸ்லாம் இது, இந்த ஆறுமே. இந்த ஆறு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து ஈஸியாக வி கேன் ட்ராவல்ஸ் டு ஏஐ, தட் இஸ் டீப் லேர்னிங் ஆர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இந்த டீப் லேர்னிங்கில் நியூரல் நெட்வொர்க்ஸ், ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ஸ், சிஎன்என், கான்வல்யூஷனல் நியூரல் நெட்வொர்க்ஸ் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம பேசிக் ப்ராஜெக்ட்க்கோ காலேஜ் ப்ராஜெக்ட்க்கோ இல்லை நமக்கு டேட்டா டிஃபைன்டாக இருக்குது, ஒரு 1000 ரோஸ் தான் இருக்குது, இல்லை 100,000 ரோஸ் தான் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி அல்காரிதம்ஸே நம்ம போதும். ஸோ இந்த அல்காரிதம்ஸ் பற்றி நம்ம இந்த பிளேலிஸ்ட்டில் ஃபுல்லாக டீட்டெயிலாக கவர் பண்ணுவோம்.
இப்போ நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு சின்னதா ரீகேப் பண்ணலாம் அப்படின்னா, மிஷின் லேர்னிங்னா என்னன்னு பார்த்தோம். டைப்ஸ் ஆஃப் மிஷின் லேர்னிங் கவர் பண்ணோம். சூப்பர்வைஸ்ட், அன்சூப்பர்வைஸ்ட் அண்ட் ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம் எக்ஸாம்பிள்ஸோட. நெக்ஸ்ட் நம்ம என்னென்ன அல்காரிதம்ஸ் இந்த பிளேலிஸ்ட்டில் கவர் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். அது லீனியர் ரெக்ரெஷன், லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன், டெசிஷன் ட்ரீஸ், கேஎன்என், கே நியரஸ்ட் நேபர்ஸ் அப்படின்னா கே மீன்ஸ் கிளஸ்டரிங் அண்ட் எஸ்விஎம், இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த நெக்ஸ்ட் வீடியோஸில், அப்கமிங் வீடியோஸில் டேரெக்டாக நம்ம அல்காரிதம்ஸ்குள்ளே ஜம்ப் ஆகிட்டு வில் ஸ்டார்ட் வித் இட். எனி டவுட்ஸ் ஏதாவது இருந்தால், இல்லை என்ன அது கவர் பண்ணணும், வேறு ஏதாவது நான் கவர் பண்ணணும் அப்படின்னா ப்ளீஸ் ட்ராப் in the comments. I will address it. That's all for this video. See you guys. Thank you.